ஐயோ கடவுளே, இந்த கிழவி உள்ள சொத்து இருக்கு சொத்து இருக்குன்னுச்சே. நானும் சொத்தெல்லாம் நிறைய இருக்கும், இந்த ஊரையே விலைக்கு வாங்கிடலான்னு பார்த்தனே. கடைசியில் இப்படி ஆயிட்டே. இந்த பெட்டியை பழைய எறும்புக்காரன் கூட வாங்க மாட்டான் போல. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? பேசாம பெட்டியை கொண்டு கிளவி வீட்டிலேயே போட்ட வேண்டியதான். சரி, இப்போதைக்கு கிடக்கட்டும், நம்ம பாதுகாப்பா இருப்போம். அதுக்கு பிறகு கொண்டு பெட்டியை கொடுக்கறத பத்தி யோசிப்போம். குறுக்கு வலிக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்தனே, அதுக்காகவாது உள்ள ஒரு 1000 ரூபா 1,00,000 ரூபாயாவது வச்சிருக்கலாம்ல. ஒன்றும் இல்லாம வெறும் பழைய துணியை போட்டு வச்சிருக்கா கிளவி. ஏங்க இந்த மழை விடாது போலையே, நம்ம எப்பங்க கீழே இறங்கி போக? வீட்டுக்குள்ள பூரா தண்ணி வந்துட்டு இப்போ என்ன செய்ய? நம்மளாவது படக்குன்னு மொட்டை மாடிக்கு ஏறி வந்துட்டோம். மற்ற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய? எல்லாரும் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி உட்கார வேண்டியதான். மொட்டை மாடியில் ஏறி உட்காந்துடலாம். சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? ஏங்க சாப்பாடு ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருவோமா? ஆர்டர் போட்டு திங்கலாம். கொண்டு வரவனும் மனுஷன் தானே, அவன் எப்படி வருவான்? ஐயையோ, நான் அதை யோசிக்கவே இல்லையே. இப்போ என்ன செய்ய? வழக்கம் போல ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. முதல்ல எனக்கு ஏதாவது கொடுங்க, வயிறு ரொம்ப பசிக்கி. எனக்கு ஏதாவது கொடுன்னா இப்போ எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்ச நேரம் பொறு, ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். அழகா சோறு பொங்கி குழம்பு வச்சு எல்லாம் வச்சுருந்தேன், அதை கொண்டு வர விட்டீரா? ஒன்று வேண்டாம் ஒன்று வேண்டான்ட்டீரு. அதான் போற உயிர் பசியிலே போட்டுன்னு சொல்லிட்டோம்ல, பிறகு எதுக்கு அதை பத்தி பேசுதே? ஏங்க விஜய் எங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கானோ? தூங்கிக்கிட்டு இருக்கானா? ஊரே வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு கிடக்கு, அவன் எப்படி தூங்குவான்? அவன் நந்தினியை கூப்பிட போயிட்டான். நந்தினியை கூப்பிட போயிருக்கானா? காலேஜுக்கா போயிருக்கா? ஏ கிறுக்கி, நந்தினியை இழிச்சக்காவையே அவங்க வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வர போயிருக்கான். அவங்க வீட்டுல தான் மாடியெல்லாம் கிடையாதுல்ல, குடிசை வீட்டுல தானே இருக்காங்க. அதனால இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். இப்போ வந்துருவான். அட ஆமாங்க, அதை நான் மறந்தே போயிட்டேனே. சம்மந்தியமா பாவும், அவங்கள எப்படியாட்டு கூட்டிட்டு வந்துடணுமே. இவ்வளவு நேரம் கழிச்சுதான் அவங்கள பத்தி யோசிக்கியோ? என் கவனம் பூரா கீழே இருக்கிற சோத்து பண்ணையில இருந்துச்சா, அதனாலதான் யோசிக்கலைங்க, மன்னிச்சிருங்க. சோத்து பானையை பத்தி மறந்துரு. நீ பொங்கின சோறு குழம்பு எல்லாம் கடவுள் புண்ணியத்துல தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு ஓடி இருக்கும். யாருக்கு ஃபோன் அடிக்கீங்க? விஜய்க்கா? விஜய்க்கு இல்ல, ஆரஞ்சு மண்டையனுக்கு. அவன்கிட்ட என்னத்தை பேச போறாருன்னு தெரியலையே. ஏல ஆரஞ்சு மண்டையா, பத்திரமா இருக்கீங்களா? ஐயையோ, அப்படியா? எங்க போறேன்ட்டு போனாங்க? பழைய வீட்டுக்கா? நீ ஏல அனுப்புன? சரி சரி, முதல்ல போய் தேடு போ. அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, பார்த்து கூட்டிட்டு வந்துரு. போ போ, அம்மாவெல்லாம் அப்படி விடக்கூடாது. போய் பாரு போ. ஏங்க என்னாச்சு? செல்லத்தையக்கா அவங்க பழைய வீட்டுக்கு போறேன்ட்டு காலையில போனாங்களாம். போனவங்கள இன்னும் ஆளை காணும், எங்க போனாங்கன்னு தெரியலன்னு ஆரஞ்சு மண்டையும் தேடிக்கிட்டு அலையுதான். ஊரு பூரா வெள்ளமா கிடக்கல, எங்கனையாவது மாட்டிக்கிட்டு நிப்பாங்க. மழை நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு அலையாட்ட என்னம்மா? இந்த வயசான ஆட்களை வச்சுக்கிட்டு என்னதான் செய்யனே தெரியல. ஒருத்தர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கவே மாட்டேக்காங்க. அவங்க போனா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பையன் போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லியிருக்கான். அவங்க தான் கேட்காம போயிருக்காங்க. இப்போ எங்க கிடக்காங்களோ தெரியல. அதெல்லாம் செல்லத்தாயி ஊரையே வித்துரும். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர தெரியாதா? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுவும் சரிதான் ராணி, செல்லத்தையக்கா ஊரையே வித்துரும். ஏங்க நம்ம எதுக்கு வந்து மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? மாடியில் தான் நிறைய ரூம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காரலாம்ல. இங்கே பாதி மழையில் நனைஞ்சிக்கிட்டு இங்கே எதுக்கு உட்காரணும்? மாடியில தான் ஸ்டோர் ரூம் இருக்கு, சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் இருக்கு, அடுப்பு இருக்கு, கேஸ் இருக்கு, எல்லாம் வாங்கி தனியா வச்சுட்டேன். மழை காலம் வரும்னு தெரியாதா? வருஷம் வருஷம் எவன் கஷ்டப்படுறது? எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ராணிகிட்ட சொன்னோம்னா போய் எல்லாத்தையும் எடுத்து அடுப்பெல்லாம் கொளுத்தி சோறு பொங்க ஆரம்பிச்சிருவா. இவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிடணும். இழிச்சக்கா வரட்டும், அவங்க வந்த பிறகு அவங்ககிட்ட சொல்லுவோம். அவங்க சமைச்சாங்கன்னா சாப்பாடு திங்கிற மாதிரி இருக்கும். ஏங்க என்ன யோசிக்கீங்க? உயிர் வாழ என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. மேல ரூம் கட்டினது நம்மளுக்கு வசதியா தான் இருக்கு. படக்குன்னு மேல வந்து உட்காந்துக்கிட்டோமே.
ஆமா லட்சுமி, இல்லைன்னா நம்மளும் எங்கேயாவது முகாமை பார்த்து தான் ஓடி இருக்கணும். இப்போ ரூமு கிடக்க போய் நம்ம மேலே வந்து உட்காந்துக்கிட்டோம். முகாமுக்கு போயிருந்தா சாப்பாடாவது கிடைச்சிருக்கும். இங்க என்ன இருக்கு? ஏட்டி அதான் அம்மா சோத்துப்பானை குழம்பு சட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஏம்மா இதெல்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு அடுப்பு வானத்துல இருந்து வருமோ? ஆட கடவுளே, அடுப்பெல்லாம் தூக்கிட்டு வராம வந்துட்டேனே. ஏங்க இப்ப என்ன செய்ய? சோறு கீறு ஒன்றும் பொங்க முடியாதே, வெறும் சட்டியை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கனே. அடுப்பு கிடையாது, காய்கறி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் குக்கரையும் பால் சட்டியும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நான் அப்பமே யோசிச்சேன் இவ எதுக்கு இதை தூக்கிட்டு வாரான்னு. இருந்தாலும் சரி இருக்கட்டும்னு நினச்சி விட்டுட்டேன். நல்லா விட்டிரு போங்க. முதலே சொல்லியிருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருப்போம்ல. அங்கே மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு பிறகு எங்கேயாவது ஓடத்தான் பார்க்கணும். இருக்கிற பொருளையே அள்ளிக்கிட்டு அலைய முடியும்? டிவி தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வந்தீர்ல மனுஷா, அப்ப சொல்ல வேண்டியதானே? எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருந்தானே, எடுத்துட்டு வந்திருப்போம்ல. சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சிட்டு. இப்போ என்ன செய்ய? முடிஞ்சது முடிஞ்சிட்டா? என் பிள்ளைகள் பட்னியா கிடக்காளுகள்ல. ஏம்மா பரவாயில்லம்மா, சமாளிச்சு கிடலாம், விடுங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். வழி என்ன வழி? கீழே இருக்கு எல்லா காய்கறியும். உங்க அப்பாவை போய் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க, அதான் வழி. ஏப்பா பசிக்குப்பா, சோறு வேணும். கீழே போய் அடுப்பு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏ பிள்ளைகளா, அவ தான் விவரம் இல்லாமல் சொல்லுதான்னா நீங்களும் போக சொல்லுதீங்க. மாடி வரைக்கும் தண்ணி கிடக்கு. ஏப்பா அப்படியே முடிஞ்சா 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, காப்பி போட்டு குடிப்போம். ஏங்க அப்படியே வெளியே நிலவரம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் என்ன செய்தாளுங்க, வீட்டில் பத்திரமா இருக்காளுகளான்னு பார்த்துட்டு வாங்க. என்ன நானே போனவன் திரும்பி வருவானான்னு தெரியல. இவ எல்லா வீட்லயும் போய் பார்க்க சொல்லுதலே. ஏம்மா யாருக்கு ஃபோன் அடிக்கீங்க? இளிச்சத்தைக்கு ஃபோன் அடிச்சு பார்க்க, பத்திரமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஃபோனே போக மாட்டேக்கே. ஏம்மா அவங்க வீட்டில் மாடி கூட இல்லையே, கூப்பிடுங்கம்மா. அட அதுக்கு தானடி நானும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் போக மாட்டேக்கி. ஆமாடி, சிக்னல் இருக்காதுல்ல, எப்படி ஃபோனு போகும்? அதான் போக மாட்டேக்கி போல. இப்போ என்ன செய்ய? ஏம்மா அவங்கள பற்றி கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் அந்த விஜய் அண்ணன் வீட்டில் வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமாடி, தலைவர் பார்த்துக்கிடுவாரு. அவங்க வீட்டு சம்மந்தி இல்லை, அவர் சும்மா விட மாட்டாரு, அப்போதே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு. இவர் ஃப்ரிட்ஜை திறந்த உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூரா தண்ணி போயிடும். என்ன செய்யன்னு தெரியல. ஏம்மா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு வந்தீங்களா? ஆமாம் பிள்ளைகளா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்ன செய்ய பிள்ளைகளா, ஃப்ரிட்ஜை தூக்கி தலையிலே வச்சுக்கிட்டு வர முடியும்? அதை தூக்க முடியாது, அது பாட்டுக்கு அங்கேயே கிடக்கட்டும். என்ன செய்ய, ரிப்பேர் தான் பார்க்கணும். அப்பா என்னம்மா இன்னும் காணும்? வயிறு ரொம்ப பசிக்குமா? எப்போ வருவாங்க? வருவார். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியும் வந்துருவாரு. எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். நல்ல வேலை ஒரு டயர் கிடைச்சது, டயரை தள்ளிக்கிட்டே வந்துட்டேன். இன்னும் பாதி தொலைவு தான் இருக்கு, எப்படியாட்டு போயிடலாம். இருட்ட வேற போகுது, ஊரெல்லாம் கரண்ட் வேற கட் பண்ணி வச்சிருப்பானுங்க, எப்படி போகனே தெரியலையே. அந்த முக்காடு போட்ட கிறுக்கச்சி என் பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாளே. அவளை சும்மாவே விடக்கூடாது, மாலை மட்டும் விடட்டும், செத்தாவா. மாப்பிள்ள போன் எடுத்தாரா இல்லையா? ரிங்கு போகுது டாடி நைனா. நெட்டம்மா எப்படி இருக்க? நானே இப்போ தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா ராமு? நான் நல்லா தான் இருக்கேன் நெட்டம்மா. நாங்கெல்லாம் மாடியில் இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே வீடு கொஞ்சம் மேடாக இருக்குல்ல, அதனால இன்னும் இங்கே மேலே ஏறி தண்ணி வரல. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ராமு. நாங்களும் இப்போ மொட்டை மாடிக்கு தான் போகணும். ஐயோ நெட்டம்மா, மொட்டை மாடியிலையும் மழை பெய்யுமே, இப்போ என்ன செய்ய? நான் அங்கே வரட்டா? நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் மழை விட்டுருமா? அதுவும் சரிதான். இப்போ என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலையே. நான் அங்கே வந்து உங்களை எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துருட்டா? வெளியே பூரம் தண்ணி காடாக கிடக்கு, பாப்பாவை தூக்கிட்டு எப்படி வர முடியும்? ஐயோ கடவுளே, இப்போ என்ன செய்யனே புரிய மாட்டேக்கே. என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் அங்கே தண்ணிக்குள்ளே மாட்டிட்டு கிடக்காங்களே, நான் எப்படி காப்பாற்றுவேன்? அவ ஊரையே வித்துருவா. அவ தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு இவன் கவலைப்படுதானாக்கும். ராமு கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் பத்திரமா தான் இருக்கோம். நாங்கள் எப்படியாட்டு சமாளிச்சுக்கிடுதோம். நீங்கள் மலைக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு அலையாதீங்க. நெட்டம்மா நீ கவலைப்படாத. நீ எப்படியோ போன்னு நான் விட்டுட்டு இங்கே இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக இப்போ எப்படியாவது வந்துடுவேன். மலைக்குள்ளே வராதீங்கன்னு சொல்லுதோம்ல, கேட்க மாட்டீங்களா? அங்கே மாடியில் ரூம் கிடையாதுல்ல, எங்கே போய் இருப்ப? ராமு, இங்கே பள்ளிக்கூடத்தில் முகாம் போட்டிருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்கு. நாங்கள் அங்கே போயிருந்தோம். வேண்டாம், நீ அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீடு இங்கே இருக்குல்ல, நான் எப்படியாட்டு வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருதேன் நெட்டம்மா. இவன் போய் அவளை கூட்டிட்டு வந்துருவான் போலயே. ஏப்பா ராமு இங்கே வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேங்காரு, சரின்னு சொல்லிடவா?
ஆமாம்மா, சரின்னு தான் சொல்லணும். நம்மளுக்காண்டி இல்லைனாலும் குட்டி பாப்பாக்காண்டி பார்க்கணும்ல. என் பிள்ளையும் பேத்தியும் இப்படி அலைய விட்டுட்டேனே. மொட்டை மாடியில ஒரு செட்டாவது போட்டிருக்கலாமே கடவுளே. டேடி நைனா கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியாயிரும். ஏமா இவர் சூசு புள்ளி ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிள்ளையை சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக சொல்லு. ராமு கேட்டுச்சா? சீக்கிரம் வாங்க, பத்திரமா வாங்க. என்ன ஆட்டோ நெட்டம்மா, இந்த கிளம்பி வாரேன். எப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் வரணும் ராமு, பார்த்து மெதுவா வாங்க. இந்த கிளம்பிட்டேன், நீ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு. ஆ சரி சரி, நான் பார்த்துக்கிடுதேன், நீங்க பார்த்து வாங்க. என்னப்பா மலைக்குள்ள எங்க கிளம்புதே? சித்தி நான் போய் நெட்டம்மாவை கூட்டிட்டு வந்துருதேன். அவன் 3 மாசம் கழிச்சு தான் வருவான்னு இப்ப எதுக்கு கூப்பிட போற? என்ன சித்தி புரியாம பேசுதீங்க? ஊரு பூரா மழை பெஞ்சு வெள்ளமா கிடக்குல, அவ எப்படி அங்க இருக்க முடியும்? ஏன்பா வீட்டுக்குள்ள பத்திரமா தானே இருக்கா? எல்லா வீட்லயும் வீடு பூரா தண்ணி வந்துட்டுன்னு முகாமை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நெட்டம்மா எப்படி அங்க இருக்க முடியும்? ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆமா சித்தி, நான் எப்படியாட்டு போய் நெட்டம்மாவை கூட்டிட்டு வந்துருதேன். நீங்க இங்க சாப்பாடுக்கு பாடு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. என்ன, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் வருவேன். நீ இப்ப எப்படிப்பா போவ? ஊரெல்லாம் தண்ணியா கிடக்குன்னு. நீச்சல் அடிச்சு தான் போகணும், வேற வழி இல்லையே. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சித்தி, நான் போயிட்டு வந்துருதேன். நீங்க பத்திரமா இருங்க, சித்தப்பாவையும் பத்திரமா இருக்க சொல்லுங்க. ஆ சரிப்பா சொல்லுதே. சரி சம்மந்தியம்மா வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு செஞ்சு வைப்போம். எனக்கு இந்த நெட்டச்சியை மட்டும்தான் பிடிக்காது, மற்றபடி யாரு கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களெல்லாம் பிடிக்கத்தான் செய்யும், அவங்களுக்காண்டி செய்யுவோம். சரிப்பட்டு போவும். வீட்டை அப்படியே போட்டுட்டு போகவான்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்ப போய் தான் ஆவணும். அங்க பள்ளிக்கூடத்துல முகாம் இருக்குல, வாங்க அங்க போய் இருப்போம். கீழே இறங்குனா கழுத்து வரைக்கும் தண்ணி கிடக்கு. இந்த தண்ணிக்குள்ள எப்படி இறங்கி போக? வேற வழி இல்லங்க, நீச்சல் அடிச்சிட்டு தான் போணும். கிளம்புங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தையின்னு பால் ஊட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி கண்மணி, ஏன் கண்மணி. ஐயையோ செல்லத்தாயி, உனக்கா இந்த நிலைமை வரணும்? உன் பிள்ளை வீட்டை விட்டு விரட்டிட்டானாக்கும். என் பிள்ளை என்னத்துக்கு என்னை வீட்டை விட்டு விரட்ட போறான்? தோலை உரிச்சு தொங்க விட்டுற மாட்டேன். இப்ப நீ தானே பச்சை குழந்தைன்னு பால் ஊட்டி வளர்த்தே, பாலை குடிச்சிட்டு பாம்பா மாறி கொத்துதுன்னு சொன்னே, அப்ப அது யாரு? நான் சும்மா பாடிக்கிட்டே வந்தேன். உனக்கு திமிரு ஜாஸ்தி தான். இந்த ராத்திரி போல இவ்வளவு மழை பெஞ்சு வெள்ளக்காடா கிடக்கு. இந்த நேரத்துல குடத்தை தூக்கிட்டு ஆத்துக்கு தண்ணி பிடிக்கவா போற? எடுபட்ட பையில, நானே மழை தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு காலையில இருந்து லோல் பட்டு லொங்கடிச்சிட்டு கிடக்கேன். வீடு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இதுல குடத்துல தண்ணி பிடிக்க ஆத்துக்கு வரையா போகணும்? வீடு எங்கன்னு தெரியலையா? எதுக்கு வீடு எங்கன்னு தெரியல? ஏ கடவுளே, இவனுக்கு கதையை முதல்ல இருந்து சொன்னாதான் புரியும் போல. சீக்கிரம் சொல்லு. கதையை கேட்டுட்டு நாங்க ஸ்கூலுக்கு போகணும். அங்கதான் முகாம் போட்டிருக்காங்களாம். ஐயோ கடவுளே, என் பிள்ளைல எங்க கிடக்குன்னு தெரியலையே. ஏம்மா கதையை சொல்லுமா. உயிர் இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட கதையை சொல்லி முடிச்சிட்டு சாவுன்னு சொல்லுவான் போல. சரி சரி சீக்கிரம் சொல்லு, நிறைய வேலை கிடக்கு. காலையில எந்திரிச்சு பழைய வீட்டுக்கு போவோமேன்னு போனேன். என் பையன் போவாதீங்கன்னு தடுத்தான், என் மருமவளும் தடுத்தா. நான் தான் கேட்காம போய் தொலைஞ்சிட்டேன். போனவன் சும்மா இருப்பேனா? மழை பெஞ்சுது, மழை ஆரம்பிக்கும் போதாவது கிளம்பி வந்திருக்கணும்ல. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து கடைசியில லோல் பட்டு லொங்கடிச்சு இப்படியே மிதந்துக்கிட்டு அலையுதேன். ஐயோ வீடெல்லாம் மழை வந்துட்டாக்கும். ஆமா, உன் வீடு பள்ளத்துக்குள்ள கிடக்கும்ல. ஆமா பட்டம்மா, என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ட்ரங்கு பெட்டி கிடந்துச்சு. அந்த பெட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த பானையும் தூக்கிட்டு வந்துருவோமேனு வெளியே வந்தேன். மிதந்து தான் வந்துக்கிட்டு இருந்தேன். பெட்டியும் பானையும் எனக்கு முன்னால் போயிட்டு என்ன செய்ய, அதை விரட்டி வரும்போது இந்த ராதார்கல்ல முக்காடு போட்ட கிறுக்கி அவ வந்து பிடிங்கிட்டு ஓடிட்டா. ட்ரங்கு பெட்டி அவ தூக்கிட்டு போயிட்டா. பிறகு என்ன செய்ய, பானையை மட்டும் காப்பாற்றி கொண்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில் இந்த டயர் கிடந்துச்சு, அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்காரு பெட்டிங்க உள்ள எதுவும் விலை உயர்ந்த பொருள்லாம் வச்சிருப்பல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளே பெட்டியை திறந்து பார்த்துட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவா. சரி பார்த்து பத்திரமா போ. எங்க வீட்டுக்கு இப்படியே நேரா போய் இடது பக்கம் திரும்பினா வந்துரும்ல. தண்ணிக்குள்ளேயே போற, பார்த்து போ. ராத்திரி நேரம் வேற, அந்த பக்கம் தான் ஆறு ஓடுது. அப்படியே போறேன்னு ஆத்தோட போயிடாத. நீயும் பள்ளிக்கூடத்துக்கு போறல முருகேசா, பார்த்து பத்திரமா போன. போற வழியில தான் நம்ம ஊர் கிணறு இருக்கு. கிணறுல எப்பமோ நிறைஞ்சு மேல எல்லாம் தண்ணி போய்கிட்டு இருக்கு. போற வழியில கிணத்துக்குள்ள விழுந்துடாத. பிறகு காலையில ஒன் டெட் பாடி தான் ஊருக்குள்ள மிதந்துக்கிட்டு அலையும். ஊரெல்லாம் வெள்ளக்காடா கிடக்கே, எப்போ சரியாகும்னு தெரியலையே.
மழை விட்டா தானே சரியாவ. மழையே என்ன விடாம பெஞ்சிட்டு கிடக்கு. எப்போ விட எப்போ தண்ணி வடியேன்னு தெரியல. இன்னும் 3-4 நாளைக்கு மழை பெய்யும்னு டிவியில் சொன்னாங்கல்ல. வீட்டுக்குள்ளேயும் போக முடியல, வீடு பூரா தண்ணியாக கிடக்கு, கரண்டை வேற கட் பண்ணி வச்சுட்டானுங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், சோத்துக்கு வழி இல்லையா? எத்தே முகாமுக்கு போனால் சோறு கிடைக்கும், தலைவர் அங்கே சாப்பாடு போடுவார். முகாமுக்கு எப்படி போக? இந்த மலைக்குள்ள வெளியவே போக முடியாது போல. ஊரெல்லாம் தண்ணியா கிடக்கு. மொட்டை மாடியிலேருந்து எட்டி பாத்தியா இல்லையா? பார்த்தேன். அதான் நம்ம வீடே முங்கி போய் கிடக்கு, பிறகு எப்படி போக முடியும்? எப்பா தண்ணிக்குள்ள ஒரு பாம்பு ஓடுனுச்சு, நான் பார்த்தேன். அது எல்லாம் மலைக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடத்தான் செய்யும். கீழே இருந்து அடுப்பையும் பால் சட்டியும் கொண்டு வந்திருந்தோம்னா ஒரு காப்பியை கிப்பியை போட்டு குடிச்சிட்டு பேசாமல் இங்கனையாவது உட்காந்துருந்துருக்கலாம். ஒன்றும் கொண்டு வராமல் விட்டுட்டோம். நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாங்க, நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், பேசாமல் இருங்க. தலைவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு முகாமுக்கு வரட்டுமான்னு கேளு, எதுவும் போட்டுக்கிட்டு விட்டுருக்காரான்னு கேளு. ஏமா ஃபோனு சிக்னலே இல்லைம்மா. நான் ஒரு 10 தடவை போட்டு பார்த்துட்டேன், சிக்னல் கிடைக்க மாட்டேக்கி, பெல்லே போக மாட்டேக்குமா. அப்போ மழை தண்ணி வடிகிற வரைக்கும் பட்னியாக தான் கிடக்கணுமா? வேண்டாம், பட்னியெல்லாம் கிடக்க வேண்டாம். இருங்க, நான் ஏதாட்டும் ஏற்பாடு பண்ணுதே. கீழே தானே, போய் எப்படியாவது அடுப்பு கடுப்பு எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்க்கேன். அடுப்பெல்லாம் தண்ணியில் நனைஞ்சிருக்கும்ல. நனைஞ்ச தொடச்சி கிடச்சி போட்டு காய வச்சு எரிச்சுக்கிடலாம். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏங்க பார்த்து பத்திரமா போங்க. கடவுளே, எங்க போய் தேடனே தெரியல. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? சொன்ன பேச்சை என்னைக்காவது கேட்காங்களா? ஒரு நாள் கூட கேட்கறது கிடையாது. ஏதாவது சொல்லிட்டா உடனே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன், காலை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சிருவேன்பாங்க. இது மட்டும் குறைச்சல் கிடையாது. வீட்டில் இருந்தா என்னம்மா, இவ்வளோ மழை பெய்யுதுல்ல, உடனே வீட்டுக்கு வரலாம்ல. நான் இப்போ எங்கன்னு தேடி அலைவேன். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு இவங்கள போய் தேடி அலையிறதுக்குள்ள நான் முங்கிருவேன் போல. காகித ஓடம் கடல் அலை மேலே போவது போலே யாவரும் போவோம். போவ ஏன் போக மாட்டேன்? இங்க ஒருத்தன் கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ள இறங்கி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவங்க நல்ல டயர்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. இல்ல மவனே, என்னத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்காம தண்ணிக்குள்ள வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க? காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன், மழைக்குள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதோ? பேசாம இரு, கடுப்பை கலப்பிக்கிட்டு இருக்காத. உன்னைய தேடிதான் ஊரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் தான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், என்னை தேடி எதுக்கு அலையுதே? காலையில போனேன், இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் காணும்னா தேட மாட்டாங்களா? போனவளுக்கு வர தெரியாதா? இந்த சைக்கோ செல்லத்தாய் என்ன நினைச்ச? எப்படினாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். சரி வா போவோம். சரி வந்து வண்டியில உட்காரு. வண்டியில உட்காரவா? எந்த வண்டியில உட்காரணும்? இந்த டயர் வண்டி தான், அம்மா பின்னால உட்காந்துக்கோ, உன்னை வச்சு ஓட்டிட்டு போறேன். ஏமா லூஸ் மாதிரி பேசாத. இந்த வண்டியில எப்படி போக முடியும்? இது ஒரு வண்டியா? ஏல சொன்ன கேளு. இது இவ்வளவு நேரம் நல்லா அழகா முங்காம நல்ல மேலேயே மிதந்துக்கிட்டு வருது பாத்தியா? கையில ஒரு கட்டை வச்சிருக்கனா, இந்த கட்டையை வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடலாம். வந்து உட்காரு. சரி வாரேன். இதை விட்டாலும் வேற வழி கிடையாது. என்ன செய்ய, வந்து உட்காருதேன். உட்காந்துட்டியா? போகுமா? போலாம். உட்காந்துட்டேன். மவனே, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து டயர் வண்டி ஓட்டணும்னு ஆசை. இன்னைக்கு பாத்தியா அந்த ஆசை நிறைவேறிட்டு. டயர் வண்டியை ரோட்ல ஓட்டணும், தண்ணிக்குள்ளேயே ஓட்டுவாங்க? எதுலயும் ஒண்ணுல ஓட்டிட்டோம்ல. கடவுளே, உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. விடிஞ்சே போச்சு. நேத்து போன ஆண்டியையும் காணும், ஆண்டியை தேடி போன சூர்யாவையும் காணும். 2 பேரும் இப்ப நான் எங்க போய் தேட? ரொம்ப பசிக்க வேற செய்யுதே. சரி சாப்பிட்டு போய் சாயந்தரமா தேடுவோம். எம்மா யாத்தே, போட்டு ஓட்டி குறுக்கலாம், வலிக்கே. ஐயோ ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? எம்மா யாரது? என் மருமவளா? குரலை பார்த்தா அப்படித்தாம்மா தெரியுது. சூர்யா, என்னாச்சு நீயாவது சொல்லு. ஆண்டி ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? நேத்துல எங்க இருந்தாங்க? இவங்களை காணும்னு நான் ஊர் பூரம் தேடிக்கிட்டு அலையுதேன். இவங்க தண்ணிக்குள்ள போட்டு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டு விட்டா? எங்க கடந்து போட்டு விட்டீங்க? இருக்கு பையல, சும்மா சொல்லாத. அவ உண்மை நம்பிட போறா. நான் எப்படி வந்து சேர்ந்தேன்னு அந்த கதையை சொல்லு. வீட்டுக்குள்ள போகும்போதே மழை வந்துட்டான். பேசாம இங்க வர வேண்டியதானே. வராம வீட்டுக்குள்ளேயே போய் கிடந்து வீடெல்லாம் தண்ணி ஆகி பிறகு எப்படியோ வந்து சேர்ந்துருக்காங்க. வர்ற வழியில ஒரு டயரை பார்த்துருக்காங்க. டயர்ல ஏறி உட்காந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே வராங்க. நல்ல வேலை வந்து சேர்ந்தீங்களே, அதே போதும். இனிமே யாரும் வெளியே போகக்கூடாது. தண்ணியெல்லாம் வடிஞ்சு மழையெல்லாம் விட்டு எல்லாம் நார்மல் அனுப்புறதான் போகணும். சரியா? சரி சூர்யா. சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள்லாம் வீட்டில் இருக்குல்ல, எங்கேயும் வெளியே போக வேண்டாம்ல. வீட்டிலே இருந்து சமாளிச்சிருவோம். நீ வீட்டுக்குள்ளே கடந்து சமாளிப்ப, மற்ற ஆட்கள் என்ன செய்வாங்க? வரும்போது ரோட்ல பார்த்தேன், ஆளுக்கு மூட்டையை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்து போறாங்க. யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு அவங்க எல்லாம் கிடக்காங்க. நீ என்னடானா நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கலாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியுமா? வயசு பையன் தானே நீ, உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்குல்ல, இல்லாதவங்களுக்கு கொண்டு கொடு. ஆமா சூர்யா, ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல, பாவம் இல்லாதவங்கள எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம தானே கொடுக்கணும். கொடுக்க வேண்டாம்னு யாரு சொன்னா? மழைக்குள்ள எப்படி போக முடியும்? மழை விடட்டும்.
மழை விடுற வரைக்கும் நீ மட்டும் சோறு தின்னுட்டு கிடப்ப, அவங்கள பட்னியா கிடக்கணுமா? முகாம் போட்டா தலைவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. தலைவர் ஒரு மனுஷன் பாவம். அவர் கை காசை போட்டு அவர் எவ்வளவுதான் செலவழிப்பாரு. எல்லாருக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே இந்த ஊருக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்மளும் சேர்ந்து தான் செய்யணும். அப்படி சொல்லு மருமோளே. சூர்யா, நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் போய் எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன். சிம்ரன், மலைக்குள்ள போய் என்ன செய்வ? மம்மிக்கு ஃபோன் அடிச்சேன்னா மம்மி 4-5 போட் அனுப்பி விடுவாங்க. அந்த போட்டை வச்சு நம்ம போய் எல்லாருக்கும் உதவி செய்யலாம். சரி, ஏதாவது ஒண்ணு உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு கசக்கோ? அப்படி இல்லம்மா, வெளியே எப்படி தண்ணி கிடக்குன்னு பார்த்தல்ல. அதான் மருமவ சொல்லுதல்ல, தண்ணி கிடந்தா போட்டு விட்டு போகும்னு. பிறகு என்ன கேடு உனக்கு? போய் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வா. சரிம்மா, போறேன். வா, அப்படியே போவோம். மம்மிக்கு ஃபோன் அடிச்சா 1.5 மணி நேரத்துல போட்டு இங்க வந்துடும். ஆண்டி, போயிட்டு வரோம். இங்க பாரு, எல்லாருக்கும் பொருள் கொடுக்கும்போது நல்ல மனசோட சிரிச்ச மூஞ்சோட கொடுக்கணும். இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்.